வணக்கத்துடன் நான் உங்கள் இன்பா. இது விவிலியம் விவாதிப்போம் என்கின்ற வலையொலி. இந்த வலையொலியில் விவிலியம் விவாதிப்போம் என்கின்ற தகவலில் பல விடயங்களை குறித்து அலசுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன். காரணம், விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தமா அல்லது அனைத்து மதங்களும் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் தான் விவிலியத்தில் இருக்கிறதா? இதுதான் இங்கு பிரதான தேடல். நான் 2 காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றேன். ஒரு காணொளியில் மதம் என்றால் என்ன என்பதை அடிப்படையாக வைத்து அன்னை தெரசா வாழ்வியல் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன். மதம் என்பது அன்புதான். இதுதான் இதில் பிரதானமாக விவிலியத்தில் சொல்லக்கூடிய கருத்து. 2வது காணொளியில் மொழி எப்படி தோன்றியது என்பதை மையப்படுத்தி அந்த மொழியில் மனிதன் முதலாக எந்த வார்த்தையை பேசியிருப்பார், இது ஒரு தேடல். இந்த தேடலுக்குள் போகின்ற பொழுது ஆய்வாளர்கள் சொன்ன ஒரு தகவலை உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் மனிதன் முதலாக இந்த வார்த்தையைத்தான் உபயோகப்படுத்தி இருப்பான் என்பதை நான் பதிவு செய்திருந்தேன். எனவே மதம் என்பதற்கு அடிப்படை அன்புதான். மனிதன் மொழி சார்ந்துதான் அந்த மதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த மொழியில் எந்த வார்த்தை தோன்றி இருக்க வேண்டும் என்பதை தேடினேன். அந்த தேடலில் எந்த வார்த்தை முதல் வார்த்தையாக இருப்பது என்பது பதிவாகிவிட்டது. இனி புராணங்களை எடுக்க வேண்டியதிருக்கிறது. ஒவ்வொரு புராணங்களும் உலகம் உருவாக்கத்தை தன் பாணியில் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. அது விவிலியமாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், அல்லது கிரேக்க புராணங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உலகம் உருவானதை அவரவர்கள் தங்கள் பாணியிலே அதிலே கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் திரைப்படத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு காட்சி அமைப்புகள் அதிலே இருக்கிறது என்பது ஒரு வியப்பான செய்தி. எப்பொழுதுமே தொன்மக் கதைகள் என்ற ஒரு கதைகளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். தொன்மக் கதைகள் என்றால் பழைய காலத்தில் நடந்த விடயங்களை ஏதாவது ஒரு கதைக்குள் அவர்கள் புனைந்து சொல்வார்கள். அந்த கதை முழுவதுமே கற்பனையாக இருந்தால் கூட அந்த கதையிலே அவர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில செய்திகள் உண்மை நிலையை கொண்டதாக இருக்கும். அதைத்தான் தொன்மக் கதைகள் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு சிறிய கதையை சொல்லிவிட்டு இந்த காணொலியை நாம் தொடர்வது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு சிறு பெண் அவள் பூ விற்று கொண்டிருக்கின்றார். ஒரு ஆலயத்திற்கு முன்னால் இருந்து பூ விற்று கொண்டிருக்கின்றார். அந்த பெண்ணின் அருகாமையில் ஒரு காய்கறி கடைக்காரர் காய்கறிகளை விற்று கொண்டிருக்கின்றார். அந்த ஆலயத்திற்குள் வரக்கூடிய ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அந்த ஆலயத்திற்குள் சென்றுவிட்டு அவர்கள் திரும்பி வருகின்றார். திரும்பி வருகின்ற பொழுது அந்த காய்கறி கடைக்காரரிடம் காய்கறிகளை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது வெண்டைக்காயை வாங்குகின்றார். வெண்டைக்காய் முற்றிய வெண்டைக்காயா பிஞ்சி வெண்டைக்காயா என்பதை பார்க்க வேண்டும். எனவே அவர் அந்த வெண்டைக்காயை எடுத்து அந்த நுனி பகுதியை உடைத்து பார்த்தால் அது முற்றிய வெண்டைக்காய் என்றால் உடைப்பதற்கு மிக சிரமமாக இருக்கும். பிஞ்சி வெண்டைக்காய் என்றால் அழுத்தியவுடன் உடைந்துவிடும். அவர் அழுத்தி பார்க்கிறார், வெண்டைக்காய் உடைகிறது. எனவே இது பிஞ்சி வெண்டைக்காதன் என்று அந்த காய்கறிக்காரரிடம் பிஞ்சி வெண்டைக்காயை வாங்குகிறார். அப்பொழுது அருகில் இந்த பூ விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இளம்பெண் பூ வாங்குங்கம்மா என்ற ஒரு வார்த்தையை கூறுகின்றார். உடனடியாக அந்த 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணி திரும்பி பார்க்கிறார். ஒரு இளம்பெண் உட்கார்ந்து பூ விற்று கொண்டிருக்கிறார். முழம் என்ன விலை என்று இந்த பெண்மணி கேட்கிறார். அந்த சின்ன பெண் சொல்கிறார், இந்த முழம் 2 ரூபாய் அம்மா என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் எனக்கு 1 முழம் பூ கொடு என்று கேட்கின்றார். பூவை வாங்கி விடுகிறார். வாங்கிவிட்டவுடன் பணம் கொடுப்பதற்காக செல்கிறார். பணம் கொடுக்க செல்கின்ற பொழுது அந்த பெண்மணியிடம் கேட்கின்றார், உன்னுடைய பெயர் என்ன என்று. அந்த பெண்மணி தன்னுடைய பெயரை தேவி என்று குறிப்பிடுகின்றார். உடனடியாக இந்த 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்மணி அந்த சிறு பெண்ணை நன்றாக இருக்கிறது உன்னுடைய பெயர் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அதன் பின்பு தினமும் அந்த பெண்மணி அந்த சிறுமியிடம் பூ வாங்குவதை வாடிக்கையாகவே வைத்துக் கொண்டிருந்தார். அந்த இளம் பெண்ணிடம் பூ வாங்குவதை வாடிக்கையாகவே வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் இந்த பெண்மணி வெளியிலிருந்து வரும்பொழுது கையில் பூவை வாங்கி கொண்டு வந்து விட்டுகிறார். வந்துவிட்டு இந்த காய்கறி கடைக்காரிடம் காய்கறி வாங்குகின்ற பொழுது இந்த சிறு பெண் மிகவும் வருத்தத்தோடு, ஏனம்மா நீங்கள் என்னிடம் பூ வாங்கவில்லை என்று கேட்கிறார். அதற்கென்ன,
என் தினமும் உன்னிடமா வாங்க வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த பெண்மணி காய்கறிகளை வாங்க தொடங்கி விடுகிறார். வாங்கிவிட்டு சற்று அப்புறமாக நகர்ந்து போகிறார். அப்பொழுது இந்த கடைக்காரர் இந்த சென்ன பெண்ணிடம் கேட்கிறார், ஏன் தினமும் அவர்கள் பூ வாங்கி கொண்டுதானே இருந்தார்கள், இன்று வேறொரு இடத்திலிருந்து வாங்கிவிட்டு வந்து விட்டார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய 2 ரூபாயை வைத்து நீ என்ன கோட்டையா கட்டிவிடப் போகிறாய் என்று கேட்கிறார். உடனடியாக அந்த சிறு பெண் சொல்கின்றாள், இல்லையா, இதுவரை எனக்கு இங்கே பூ வாங்க வந்தவர்கள் எல்லாம் பூக்காரி என்றுதான் என்னை அழைப்பார்கள். அந்த பெண்மணி மட்டும்தான் என்னுடைய பெயரை கேட்டார்கள், அந்த பெயரை சொல்லி அழைக்கிறார்கள் என்று அந்த சிறு பெண் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி தளதளக்க நேரடியாக ஓடோடி வந்த அந்த பெண்ணிடம், தேவி, எனக்கு இன்னொரு முழம் பூவை கொடு என்று வாங்கி கொண்டு செல்கின்றார். இந்த நிகழ்வு ஒரு ஆலயத்தின் முன் நடைபெறுவதாகத்தான் அந்த காட்சி. இந்த காட்சியில் ஆலயம் என்று ஒன்றிருந்தால் அங்கு பூ விற்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்பது பதிவு. அந்த பதிவுக்கு ஒரு கற்பனை கலந்த கதைகளை உள்ளடக்கி சொல்வதுதான் தொன்மக் கதைகள் என்ற கருத்தாக பதிவாகி இருக்கிறது. ஏறக்குறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான கதைகள் இந்த தொன்மை கதைகளாகத்தான் இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக நான் கிரேக்க புராணத்தை எடுத்துக்கொள்கிறேன். கிரேக்க புராணத்தில் மனிதன் எப்படி உருவானான் என்கின்ற பொழுது கேயாங் என்கின்ற ஒரு அடையாளத்தை தான் முதலாக மனித உருவாக்கத்திற்கான அடையாளமாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த கேயான் என்கின்ற அந்த கேரக்டர், அந்த கதாபாத்திரம்தான் ஆதி மனிதர்களின் ஒரு ஆதித்தாய் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பூமி உருவாவதற்கு, இரவு உருவாவதற்கு போன்ற பல விடயங்களுக்கு இந்த கேயாங் என்கின்ற இந்த உருவம்தான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த கேயாங் என்கின்ற அவள் ஒரு பெண். அந்த பெண் தன்னுடைய துணையாக யுரேனஸ் என்பவரை உருவாக்குகிறார். இந்த யுரேனஸுக்கும் கேயாங் என்கின்ற இந்த பெண்மணிக்கும் இடையே இல்லறம் ஆரம்பிக்கின்றது. இவர்கள் பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பல குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான களமாக மாறிவிடுமோ என்று கேயாங் பயப்பட, யுரேனஸிற்கும் கேயானுக்கும் பிறந்த ஒரு குழந்தையாக இருந்த குரோனஸ் என்பவனை அழைக்கின்றார். உன் தந்தை எப்பொழுதும் என்னை மிகவும் இம்சை செய்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு நான் எப்பொழுதும் குழந்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடே தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது, எனவே நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்று குரோனஸ் என்கின்ற தன்னுடைய மகனிடம் குறிப்பிடுகின்றார் இந்த கேயாங் என்கின்ற தாய். உடனடியாக அந்த குரோனஸ் திட்டமிடுகின்றான், தன்னுடைய தந்தைக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று தன்னுடைய தந்தையின் ஆண் உறுப்பை அறுத்து கடலிலே வீசிவிடுகின்றார். ஆண் உறுப்பை அறுத்து அந்த இரத்தம் சிந்திய இடத்தில் தான் அந்த ஆண் உறுப்பு அறுத்தவுடன் சிந்திய அந்த இரத்தத்தில் தான் ராட்சசர்கள் உருவானார்கள் என்கின்றது கிரேக்க புராணம். அதுபோல அந்த ஆண் உறுப்பை வீசிய கடலில் இருந்து ஒரு அழகான பெண் உருவம் தோன்றியதென்றும் அந்த பெண் தெய்வம்தான் அப்ரோடை என்கின்ற ஒரு பெண் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது ஏறக்குறைய ஒரு கற்பனை கதை போல தெரிந்தால் கூட உலகம் உருவாக்கத்திற்கு அல்லது உலகம் உருவானதற்கு ஒரு பெண்ணினால் தான் இந்த உலகம் உருவானது என்பதை மையப்படுத்திய கருத்து தான் இதிலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகம் உருவாக்கத்திற்கு ஆண் காரணம் அல்ல, ஒரு பெண் தான் காரணம் என்பது கிரேக்கம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில் யார் முதலில் தோன்றினார்கள் என்ற கருத்துக்குள் நாம் செல்கின்ற பொழுது நீக்ரோ கருப்பின பெண்தான் முதலாக உலகத்தில் தோன்றியவள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் வைக்கின்றார்கள். ஆப்பிரிக்கா பகுதியில் ஒரு கால் தடத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த கால் தடத்தை அவர்கள் ஆய்வு செய்த பொழுது அது ஒரு பெண்ணுடைய கால் தடம் என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய கால் தடம் தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மனித இனத்தின் மூத்த கால் தடமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் உலகத்தில் தோன்றியது முதலாக பெண்தான் என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றது கிரேக்க புராணம். அது ஆய்வாளர்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் விவிலியம் சொல்வது என்ன, மற்ற புராணங்கள் சொல்வது என்ன?
இவைகளை குறித்து ஆய்வு செய்கின்ற பொழுது பல உண்மைகள் நமக்கு தெரிவதற்கான களங்கள் இருக்கிறது. காத்திருப்போம். நாளை இன்னொரு தேடலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.